வணக்கம் ஆயுஷன் செயலில் நான் உங்கள் ஆனந்தன். இந்த செய்தி கடந்த ஒரு வாரமாக ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. இது சில இடங்களில் புரியுது, புரியாமல் போயிடுது. இருந்தாலும் தொடர்ந்து செய்தித்தாளில் இந்த செய்தி வந்துகிட்டே இருக்குது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் நியமனம் பள்ளி கல்வித்துறை உத்தரவு. இதில் நம்ம எங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த 2வது பேராகிராஃபில் இருக்கு பாருங்கள். அதன் அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமனத்திற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. எதை வச்சு கொடுக்குறாங்க பாருங்கள். சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தீர்ப்பாணை வழங்கிய 9/4/2019க்கு முன்னர் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் மேற்கொள்ளப்பட்ட பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனங்கள் வழிகாட்டுதல் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நியமிக்கலாம். இது பட்டதாரி ஆசிரியர்களோட நியமனங்களை வழிகாட்டுதல் நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நியமிக்கலாம் அப்படின்னா, ஸோ பட்டதாரி ஆசிரியர்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், அவங்க 12th முடித்து பிஎட் முடித்து ஒரு இளங்கலை பட்டப்படிப்பு முடித்து அதன் பிறகு டெட்டு பாஸ் ஆகிருக்கணும். அந்த நெறிமுறைகளின் அடிப்படையில் தான் பிடிஏ நியமனம் பண்ணணுன்றாங்க. அதே மாதிரி செகண்ட் டிகிரி டீச்சர்ஸும் டிடிஎட் முடிச்சிருக்கணும், ஆஸ் வெல் அஸ் டெட்டு பாஸ் ஆகிருக்கணும். இது எல்லாமே என்னென்னா 2019க்கு முன்னாடி மைனாரிட்டி ஸ்கூல்ஸும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லேயும் அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. ஆனால் டிஓ ஆஃபீஸில் பெண்டிங்கில் இருக்கும். அதே மாதிரி சிஓ ஆஃபீஸில் பெண்டிங் இருக்கும். இந்த மாதிரி பெண்டிங்கில் இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இருந்தால் அதை பணி வரன் செஞ்சுருங்க, பணி வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி குறிப்பு வழியாக சொல்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2வது பேராகிராஃபில் 3வது பேராகிராஃப் பாருங்கள். 9/4/2019 முன்னர் மேற்கொள்ளப்பட்ட பணி நியமனக்கு ஏற்பளிப்பு வழங்க பரிசீலிக்கும் பொழுது பணி நியமனம் தொடர்பான கோப்புகளை முழுமையாக முதன்மை கல்வியில் கூர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும். சிஇஓ கம்பல்சரி இதை பார்த்தே ஆகணுன்றாங்க. அப்புறம் காலி பணியிடம் ஏற்பட்டனால் அந்த பணியில் வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளதா என்று போன்ற நிரப்பத்தகுந்த காலி பணியிடமா என்பதை உறுதி செய்வதுடன் ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் உள்ளிட்ட ரொம்ப முக்கியமானது இது. அதாவது சர்ப்ளஸ் இல்லாமல் இதை நிரப்பத்தகுந்த பணியிடமானு வச்சுக்கிட்ட பிறகு ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் உள்ளிட்ட அனைத்து கல்வி சான்றிதழும் ஒருங்கே பரிசீலித்து தகுதியுள்ள நேர்வுகளுக்கு மட்டும் ஏற்பளிப்பு ஆணை வழங்கி அதன் விவரத்தை எம்இஸ் தளத்தில் பதிவேற்ற செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போதைக்கு இந்த விஷயத்தில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, 9/4/2019க்கு முன்னாடி இருக்கின்ற நியமனங்கள் எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் சரியான நெறிமுறையில் இருந்தால் பணி நியமனம் கொடுத்துருங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த 9/4/2019க்கு பிறகு பணி நியமனங்கள் செய்யப்படலாமா அப்படின்னா, இது பள்ளிக்கல்வித்துறை செயலருக்கு நம்ம கடிதமோ மெயிலை போட்டு கேட்டுக்கணும். இதுதான் தெளிவான வழிமுறையாக இருக்கும். பள்ளிக்கல்வி இயக்குனர் கண்டிப்பாக அவர்களை நேரில் சந்தித்து புதிய நியமனங்களுக்கு அனுமதி இருக்கா இல்லைன்றதை தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற செய்திகள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க ஆயுஷா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஆயுஷா அச்சம் தவிர.